Hello friends, welcome to Kritika's Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது broccoli fry தாங்க பார்க்க போறோம். broccoli fry-ய ஈஸியா, குயிக்கா, டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதே போல நிறைய குக்கிங் வீடியோஸை பார்க்கிறதுக்கு நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். முதல்ல broccoli-ய சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு நார்மலாக நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணுறது போலவே ப்ரொக்கோலியையும் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா மொத்த ப்ரொக்கோலியும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ப்ரொக்கோலி ஃப்ரை செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். முதல்ல ப்ரொக்கோலி ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை தான் ரெடி பண்ண போகிறோம். கடாய் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணோம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஸ்லோ ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்கணும். இது நல்லா வறுபட்ட பிறகு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வேர்க்கடலையை கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். நான் பொட்டுக்கடலையை சேர்த்துருக்கேன். இது ஸ்லோ ரோஸ்ட் ஆன பிறகு 2 வரமிளகாயை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம ப்ரொக்கோலி ஃப்ரையில் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் வரமிளகாய் வேணும்ன்றவங்க சேர்த்துக்கோங்க. எல்லாம் வறுபட்ட பிறகு ஒரு பிளேட்டுக்கு மசாலாவை மொத்தமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ உருவி வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலையை இதோட வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விடலாம். இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை இதில் சேர்த்துக்கலாம். மொத்த ப்ரொக்கோலியும் சேர்த்து வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ப்ரொக்கோலிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மொத்த மசாலா பொருட்களையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோடவே 5லேருந்து 6 நம்பர் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா பவுடர் நல்லா அரைச்சிட்டு இருக்கோம். வாங்க ப்ரொக்கோலியை போய் பார்க்கலாம். ப்ரொக்கோலி நல்லா வெந்து வந்திருக்கு. ப்ரொக்கோலி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே ப்ரொக்கோலி நல்லா வெந்து வந்துடும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ப்ரொக்கோலி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ப்ரொக்கோலி ஏற்கனவே வெந்துருச்சுன்றதால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கடைசியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, உடம்புக்கு ரொம்பவே சத்தான ப்ரொக்கோலி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ப்ரொக்கோலியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.